ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானூஸ் சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்கு மட்டும் வேக வச்சு ரெடியாக வச்சுருந்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும். முட்டைக்கு வந்து உப்பு நிறைய தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுணும். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சேர்க்கணும். அதனால தான் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு உடனே சேர்த்துருங்க, இல்லாட்டி பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையும் சுற்றி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு தீயை வந்து லேசாக மட்டும் ஏற்றிட்டு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒன்றா. நம்ம சேர்த்த மசாலாலாம் பாருங்கள் முட்டையில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ரெண்டு பக்கமுமே அந்த மசாலா நல்லா கோட்டாகி முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே குவிக்காக பண்ணக்கூடிய எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.